ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிபி டாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ரீசெண்ட் ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே உங்கள் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வென் லைவ் கிவ் யூ டேஜருங்கிற புது ட்ராமா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா ஹீரோ பெர்ஸ்பெக்ட்லேருந்து ஃப்ளாஷ்பேக் நடந்ததை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ மாட்டி விட்டு பஸ்லேயே இறங்க வச்சிருவா. அதுக்கப்புறம் சாரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுவா. ஹீரோ அங்கேயே டாக்ஸி பிடிச்சி டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பஸ் நடக்கிற அதே இடத்துக்கு தான் அந்த டாக்ஸி போய் நிற்கும். திடீர்னு பார்த்தா அந்த பஸ் பிளாஸ்ட் ஆயிடுது. பக்கத்துல இந்த டாக்ஸி பிளாஸ்ட் ஆனதுனால தான் காயப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிரசன்ட்ல சிபிஆர் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவுக்கு. திடீர்னு பார்த்தா பஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இது ஒரு கனவா இல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். பக்கத்துலயே ஹீரோயின் உட்காந்துருக்கா. அவள்ட்ட ஏதோ கேட்குற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் அமைதியா இருந்துடுறான். ஹீரோயின் வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அதான் அந்த லூப் சைக்கிள் இது உங்களுக்கு நடக்குது தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ வந்து திடீர்னு பயந்துக்கிட்டு அவள்கிட்ட விலைக்கு போயிடுறா. ஹீரோயின் எப்படியோ முயற்சி பண்ணி அவள்கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது ஆனால் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலை சீட்டு தள்ளி போய் உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ட்ரீம் மாதிரி தெரியல, உண்மையா தான் நடக்குது. ஆனா எப்படி இது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்பதான் நோட்டீஸ் பண்றா, இந்த மாதிரி பிரிட்ஜ கிராஸ் பண்ண போகுதுன்னு. உடனே டிரைவர்ட்ட போய் வண்டிய ஸ்டாப் பண்ணுங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கேட்காம அவர் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்காரு. நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஹார்ஸா அந்த ஸ்டீரிங்லாம் புடிச்சு இழுக்குறான். உடனே மக்கள்லாம் அவனை ஸ்டாப் பண்றாங்க. ஆனா நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு சொல்லி கத்தி அத புல் பண்ண ட்ரை பண்ணும்போது, திடீர்னு வண்டி பிளாஸ்ட் ஆயிடுது. அகைன் பழைய மாரி அதே லூப்குள்ள வந்துறான். இப்பதான் ஹீரோவுக்கு புரியுது. நம்ம வந்து உண்மையா ஒரு லூப்ல மாட்டிட்டு இருக்கோம். எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நிதானமா யோசிக்கிறான். பக்கத்துல எமர்ஜென்சி கிளாஸ் இருக்கத பார்க்குறான். இத உடைச்சு நம்ம வெளிய போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அத உடைக்கலான்னு ட்ரை பண்றான். அப்ப மக்கள் வந்து திரும்பி வந்து தடுக்குறாங்க. அந்த நேரத்துல திரும்பி வந்து அந்த பிரிட்ஜ்ல கிராஸ் ஆகுது. திடீர்னு ஒரு ஃப்ளாஷ். அகைன் வந்து இவங்க லூப்ல மாட்டியிருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு வந்து புரியுது. வேற ஏதாவது ட்ரை பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு ட்ரை பண்ணாலும் நம்மளால இங்க விட்டு வெளிய போ முடியல. ஸோ எப்படி தடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ, ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூட்டியோட டைரக்ஷன் மாத்தி விட்டா நம்மளால தப்பிக்க முடியும். அது வந்து மூலத்துல லூப் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத மாத்தலாம்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே ஹீரோ வந்து நெஞ்சு வலிக்குதா அந்த வண்டிய ஸ்டாப் பண்ணுங்க, நிறுத்துங்க அப்படிலாம் சொல்லும்போது கொஞ்சம் பொறுத்துங்க நம்ம அடுத்த ஸ்டாப்பிங் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப வலிக்குது நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவன் டைவர்ட் பண்ணிட்டு இருக்கா. எப்படியும் அந்த நேரத்தில் வந்து ஸ்கூட்டி வந்து கிராஸ் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜையே அவங்க கிராஸ் பண்ணிடுறாங்க. அப்பாடா நமக்கு லூப் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பிளாஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட் போடலாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு தான் ரீசெட் ட்ராமா வந்து நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு முக்கியம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ட்ராமா வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்கு, வென் லைஃப் கிவ் யூ டேஞ்சரின்னு. அந்த ட்ராமா பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.